மரியாதையா அடிக்கிறது நீ படிப்பிடுங்க. அவன் வாயை பார்த்து 2 குத்து குத்து. எதுக்குடி இப்ப என் வாயில குத்துன? சின்ன பொண்ணு அவன் நடுமண்டையில நங்கன்னு ஒரு கொட்டு வைக்கி. அவன் மண்டைன்னு நினைச்சு நீ என் மண்டையில கொட்டி விட்ட. உன் மண்டைன்னு தெரிஞ்சுதான் கொட்டுனேன். எதுக்குடி என்னைய கொட்டுன? அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இவளை குழந்தை கட்டுவோம். ஏடி எவன் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன். இவளுக்குள்ள அடிச்சான் இவ கொழுப்பு அடங்குதா பாரு. மழையில நெஞ்சே எங்களை வேலை செய்ய சொன்னால இந்த வாங்கிக்க. ஏடி அடிக்குது எவன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டாலுமே இப்ப என்ன பண்ண? நீங்க அந்த புஷ்பாவோட பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு தானே? இருங்கடி இருங்க, உங்களை நான் வேலையை விட்டே தூக்குவேன். தூக்கிக்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சுத்தி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஒரு கோட்டை சுத்து சுத்து நல்லா சுத்து. என்னடி சுத்த சொன்னா பாட்டு பிடிக்க? இவ தலையில டவலை போட்டுட்டு நல்லா சுத்து. என்ன எதுக்கடி இப்ப தள்ளுவிய? எங்க சொன்னா விட மாட்டேன். சில்லி சில்லியா நொறுங்கிட்டா. அக்கா டவலையா நீ அவ கூட விட்டுட்டா. ஓடி போய் எடுத்துட்டு வந்துரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்க போய் நின்னுற வேண்டியதான். ஒரு வழியா டவல் எடுத்துட்டேன். அவ எட்டி பக்கத்துக்குள்ள தூக்கி மடைக்கு கொண்டு போயிடணும். அவ எலும்பத்துக்குள்ள நீ கையில வச்சிருக்க டவலை இந்த பைக்குள்ள கொண்டு வை. இந்த அடியாவா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டா. டவலை ஒழுங்க கூட வைக்க தெரியல. அவ எலும்பிட்டாளான்னு பாப்போம். சின்ன பொண்ணு அவ வாரா, நம்ம ஏதாவது கதை விடுவோம். என்னடி நம்ம செடி வைக்க பழம் தோண்டுனா அதுல தண்ணி வந்துட்டு அந்த இடத்துல தண்ணி வராம பின்ன பெட்ரோல்ல வரும். என்ன சொல்லுக்கா புரியல? நாம செடி வைக்க தோண்டோம்ல அந்த இடத்துலதான் தெரு பைப்பு குழாயே வருது. என்னது அவ்வளவு மேலாட்டுலயே குழாய் கிடக்கு? அவ என்ன செஞ்சுட்டு இருக்கா? நம்மளே தான் பாத்துட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இவ்வளவு 2 இருந்தா இனி அடிச்சிருக்கணும்னு தோணுது. ஏய் 2 பேரும் இங்க வாங்க. நம்மளதான் கூப்பிடுதா? சரி சரி, தெரியாத மாதிரி போவோம். மேடம் எதுக்கு அதிரசத்தை திங்காம கன்னத்துல வச்சுட்டு இருக்கிய? 2 பேரும் அடிச்சு என் கண்ணை வீங்கி போய் கிடக்கு. நான் வழியில நினைக்கி நீங்க என்ன கிண்டலை பண்ணிக்கிய? உண்மையிலே மேடம் நாங்க உங்களை கிண்டல் பண்ணல. நாங்க சொல்லுறது உண்மைதான். தீபாவளிக்கு செஞ்ச அதிரசம் உங்க கன்னத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க வேணா எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க. ஆமா மேடம். எங்க அம்மா சத்தியமா நாங்க சொல்லுறது உண்மைதான். ஒரு நிமிஷம் எல்லாரும் வேலை செய்து விட்டு இங்க வாங்க. வேலை செய்ய விடாம எங்களை எதுக்குமா கூப்பிட்ட? இவ்வளவு நேரம் சாப்பிட்டு விட்டு இப்பதான் கண்ணை சொந்து அதுக்குள்ள கூப்பிட்டுட்டியே. என்ன விஷயம்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லுமா. மரத்து நிழல்ல வெயில் வர்றதுக்குள்ள ஒரு தூக்கம் போடணும். சுருக்கா சொல்லுமா, இல்ல நாங்க அங்க போயிருவோம். கொஞ்சம் பொறுங்கம்மா, எதுக்கு இப்படி பொறுமையே இல்லாம பேசுறியே? கொஞ்சம் உங்க பக்கத்துல நிக்கிற மேடத்தோட மூஞ்சிய பாருங்க. இந்த மூஞ்சிய இவ்வளவு பக்கமா பார்த்தா ராத்திரி நிம்மதியா தூங்கிட்டோமா? ஏக்கோ மைண்ட் வாய்ஸ்ன்னு நீங்க சத்தம் போட்டு பேசிட்டீங்க. எதுக்கு மேடம் அதிரசத்தை திங்காம கன்னத்துல வச்சுட்டு இருக்காவ? இதைத்தான் நாங்க சொல்லுக்கோம், அவையே ஏத்துக்கிட்டே மாட்டுக்காவ. இந்த கூட்டத்துல இருந்து 2 பேரும் என்னையும் அடிச்சு அது யாருன்னு எனக்கு தெரியணும். நீங்களே சொன்னீங்கன்னா தப்பிச்சு நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கிட்டுங்க. அப்புறம் வேலையை விட்டே தூக்கிடுவேன். என்னது உங்களே 2 பேரும் அடிச்சாவளா? உங்களை அடிச்சதுனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே மேடம். ஏக்கா நீங்களே சொல்லுங்க, மேடத்தை யாரும் அடிச்சாவளோ? நம்மளை கொஞ்சம் நஞ்சம் பாடாப்படுத்துனா கடவுளா பார்த்து அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. இல்லை பிள்ளை, மேடத்தை யாரும் அடிக்கல. உமா இங்க என்ன நடக்கு? ஏக்கா உங்களுக்கு அப்புறமா சொல்லுங்க. இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டேலாகும். நான் ஒரு கைட்டு பக்கத்துல மேடம் தூங்கிட்டு தான் இருந்தவ. ஒருவேளை தூக்கச்சடவுல கீழே விழுந்திருப்பாவளா இருக்கும். கூட்டம் போடாம எல்லாரும் வேலையை போய் பாருங்க. மேடம் அடிபட்ட இடத்துல ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடை கொடுங்க, சரியாயிரும். எல்லாரும் சத்தம் கட்டாம வேலையை போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுருவேன். இவ வாயிலே கூட ஒரு 10 குத்து குத்தி இருந்துக்கணும், சரியா எடுத்துருப்பா. உமா அந்த மம்பட்டி எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு அந்த மம்பட்டி எடுத்துட்டு வா. அதுல யார் சின்ன பொண்ணு? லூசு நீ மாட்டி விட்டாளா? சரி சரி, நான் பார்த்தது நீ சத்த கடவுன்னு. மேடம் இங்க யாரும் சின்ன பொண்ணு இல்லை. உன் பேர் என்னது? என் பேரு உமா மேடம். உன் பேரை கேட்கலமா, உன் முன்னாடி வளர்த்திய ஒத்தி நிக்கல அவளோட பேரை தான் கேட்கேன். அவளோட பேரையே கேட்குதியா? அவ பேரு நெட்டவள்ளி. நெட்டவள்ளியா? அப்ப அவ சின்ன பொண்ணு இல்லையா? என்ன மேடம் அவளை பார்க்க என்ன சின்ன பொண்ணு மாதிரியா தெரியுது? ஒட்டகச்சி இங்க மாதிரி வளர்ந்துருக்கா. அவ எப்படி மேடம் சின்ன பொண்ணா இருப்பா? வாங்க போங்க, பெய்யே குறை வேலையும் பாருங்க. எப்பாடா தப்பிச்சேன். அக்கா சொன்னாலாம் மம்பட்டி எடுத்துட்டு வா. போமா போ, அங்க போய் என்ன வேலையை பார்க்க போறோம், அப்புறமா எடுத்துக்கலாம்.